புஷ்பா செம்மரங்களை வெட்டி கடத்தி விற்று அதன் மூலமாக பெரிய ஆள் ஆயிட்டார் அப்படிங்கிற மாதிரி முதல் பாட்டை காட்டியிருந்தாங்க. செம்மரங்களை கடத்தி விற்கிற புஷ்பாவுக்கு லோக்கலில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடைய சப்போர்ட்டு நிறையவே இருக்குது. இதனால் புஷ்பா மேலே கை வைக்க முடியாமல் பகத் பாசில் இன்ஸ்பெக்டர் ரொம்ப தடுமாறி போகிறாரு. புஷ்பாவை கைது பண்ண போன இடத்துல பகத் பாசிலை சட்டையெல்லாம் கழட்டி அசிங்கப்படுத்தி புஷ்பா அனுப்பி வைக்கிறாரு. இதனால் புஷ்பாவை எப்படியாவது நான் கைது பண்ணியே தீர்வேன் அப்படிங்கிற மாதிரி கங்கணம் கட்டிக்கிட்டு பகத் பாசில் ஒரு பக்கம் சுற்றிட்டு இருக்காரு. செம்மரங்களை வெட்டி கடத்தக்கூடிய புஷ்பா அவங்க கூட்டத்தோட பகத் பாசில் மாறு வேஷத்தில் போயிட்டு சேர்ந்துக்கிறாரு. அவங்களோட இருந்தால் தான் அவங்கள ஈஸியாக பிடிக்க முடியும். ஒரே ஒரு ஆதாரம் மட்டும் கிடைச்சா போதும். புஷ்பா தான் இந்த மரங்களை வெட்டுறான் அப்படிங்கிற ஒரு ஆதாரம் கிடைச்சா புஷ்பாவை ஈஸியாக கைது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தில் போயிட்டு பகத் பாசில் சேர்ந்துக்கிறாரு. செம்மரங்களை வெட்டி லாரியில் ஏற்றும்போது பகத் பாசில் நான் இங்கே ஒன்றும் வேலைக்கு வரலடா, நான் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் போர்ஸையும் அந்த காட்டுக்குள்ளே இறக்கி அங்கே இருக்கக்கூடிய புஷ்பாவோட ஆட்களை எல்லாத்தையுமே கைது பண்ணி லாக்கப்பில் கொண்டு போய் வைக்கிறாரு. இந்த விஷயத்தை புஷ்பா கேள்விப்பட்டு ரொம்ப கோபத்தோட ஸ்டேஷனுக்கு போகிறாரு. புஷ்பா போன நேரத்தில் ஸ்டேஷனில் பகத் பாசில் இல்லை, மற்ற போலீஸ் எல்லாருமே இருக்காங்க. என்னோடய ஆட்களை வெளியே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பா கேட்குறாரு. உங்கள் ஆட்களை நாங்கள் திறந்து விட்டால் எங்களோட வேலையே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் எல்லாருமே சொல்கிறாங்க. நீங்கள் ஆயுள் முழுக்க சம்பாதிச்சாலும் எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ அந்த பேமெண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத சொல்லுங்கள், ஒரே செட்டில்மெண்ட்டாக நான் உங்களுக்கு தரேன், என்னுடைய ஆட்களை வெளியே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பா கேட்குறாரு. எவ்வளவு தான் துன்பப்படுத்தினாலும் நம்முடைய ஆட்கள் நம்மளை காட்டி கொடுக்கல அப்படின்னு சொல்லி புஷ்பா ஒரு பக்கம் மனசுக்குள்ளே சந்தோஷப்படுறாரு. புஷ்பாவும் தாங்கிட்ட வேலை செய்யக்கூடிய வேலையாட்களுக்கு அவங்களுக்கு மனசு கோணாதபடி எல்லாத்தையும் நிறைவாக செஞ்சிட்ருக்காரு. வெளியே போயிருந்த பகத் பாசில் திரும்ப ஸ்டேஷனுக்கு வந்து பார்க்குறாரு. ஸ்டேஷனில் யாருமே இல்லை. புஷ்பா அந்த ஸ்டேஷனையே விலைக்கு வாங்கிட்டான் அப்படிங்கிற விஷயத்தை பகத் பாசில் புரிஞ்சுக்கிறாரு. நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே போகக்கூடிய புஷ்பாவை எப்படியாவது கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பகத் பாசில் ஒரு பக்கம் யோசிச்சுட்ருக்காரு. இன்னொரு பக்கம் புஷ்பாவுக்கு சப்போர்ட்டாக ஒரு எம்எல்ஏ இருக்கார். அந்த எம்எல்ஏ திடீர்னு ஒரு நாள் எம்பி ஆகக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. அந்த எம்எல்ஏ சிஎம்ஐ பார்க்கறதுக்கு கிளம்பி போகிறாரு. புஷ்பாவை துணைக்கி கூட்டிகிட்டு போகிறாரு. புஷ்பா வீட்டில் சொல்லிட்டு போகும்போது அவங்க ஒய்ஃபு சொல்லி அனுப்புகிறாங்க, நீங்கள் வரும்போது சிஎம் கொண்டு நின்று ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு வாங்க, நான் அதை பார்த்துட்டு மற்றவங்களுக்கும் காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பா போகிறாரு. எம்எல்ஏ சிஎம்ஐ பார்த்துட்டு பேசி முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறப்போ புஷ்பா சிஎம் கிட்டே கேட்குறாரு, உங்கள் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி. என் கூட நின்று ஃபோட்டோ எடுக்கிற அளவுக்கு உனக்கு எந்த தகுதியுமே கிடையாது, ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாது, நீ ஒரு கடத்தல்காரன், எனக்கு கமிஷன் தர அவ்வளோதான், உன் கூட நான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இதை மற்றவங்க பார்த்தாங்கன்னா உனக்கு எனக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பேச மாட்டாங்களா? செருப்பு எங்கே இருக்கணுமோ அது அங்கே தான் இருக்கணும், ரொம்ப அழகாக இருக்குன்ட்டு கையிலையா மாட்டிக்க முடியும் அப்படின்ட்டு புஷ்பாவை பார்த்து சிஎம் ரொம்ப கேவலமாக பேசுகிறாரு. புஷ்பா எம்எல்ஏ கிட்டே வந்து சொல்கிறாரு, நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது, நீ உடனே இப்போது சிஎம் ஆகணும், எனக்கு வேண்டியது அதுதான், நீ எம்பியெல்லாம் ஆக வேண்டாம், உடனே போயிட்டு டெல்லிக்கு போய் அதுக்கான ஏற்பாடை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பா சொல்கிறாரு. அந்த எம்எல்ஏ ரொம்ப தயங்கி நிற்கிறாரு. அதுக்கு 100 கோடிக்கு மேலே செலவாகும், நான் எப்படி உடனே இதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி தயக்கத்தோடு கேட்குறாரு. 100 கோடி என்ன, 1000 கோடி கூட உனக்கு நான் தரேன், நான் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே என் பொண்டாட்டி சொல்லி அனுப்புனான், சிஎம் கூட வரும்போது ஒரு ஃபோட்டோ எடுத்துருவா அப்படின்னு சொல்லி. நான் இப்போ ஃபோட்டோ எடுக்காமல் போனேன் அப்படின்னா என்னை பற்றி அவள் கேவலமாக நினைப்பா. அந்த ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் இப்போ சொல்கிறேன்னா, நீ தான் அடுத்த சிஎம், உடனே போயிட்டு அதுக்கான ஏற்பாடு பண்ணு, அதுக்கு எவ்வளோ செலவானாலும் அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த எம்எல்ஏவை டெல்லிக்கு அனுப்பி வைக்கிறாரு. டெல்லிக்கு போன எம்எல்ஏ கட்சி தலைவரை பார்த்து பேசுகிறாரு. அவர் பிடி கொடுக்கவே இல்லை, இப்போ இருக்கிற சிஎம் நல்லா தானே இருக்கார், இப்போதைக்கு எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சி தலைவர் சொல்கிறாரு. அந்த நேரம் அந்த தலைவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அவருடைய தம்பி ஃபோன் பண்ணுறாரு. ஆனால் உங்ககிட்ட ஃபோனில் பேசினா ஒரு ஃபோன் காலுக்கு 5 கோடி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்திருக்கிறான், அதனால தான் ஃபோன் பண்ணேன் அப்படின்ட்டு ஃபோன் காலை கொடுக்குறாரு. ஒரு ஃபோன் காலுக்கு 5 கோடி தரானா, யார் அவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சி தலைவர் ரொம்ப அதிர்ச்சியோடு கேட்குறாரு. இன்னொரு பக்கம் புஷ்பா ஃபோனை வாங்கி பேசுகிறாரு. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த பணத்தை நான் தரேன், எங்கள் எம்எல்ஏவை நீங்கள் சிஎம் ஆக்கணும், அதுக்கான ஏற்பாடுகளை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பா சொல்கிறாரு.
பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த கட்சி தலைவரும் சரி நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்எல்ஏவுக்கு வாக்குறுதி கொடுத்து அனுப்புகிறாரு. இந்த நிலைமையில் பகத் பாசில் ஒரு பக்கம் புஷ்பா கூட பார்ட்னராக இருக்கக்கூடிய ஒருத்தனை செம்மரம் கடத்திட்டு இருக்கும்போது போட்டு தள்ளுறாரு. புஷ்பாவுக்கும் இதை கண்டு ஒரு பயம் வரட்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பகத் பாசில் இப்படி செய்கிறாரு. இதை பார்த்த அந்த எம்எல்ஏ நம்ம சிஎம் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது, இந்த நேரத்தில் இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்களே, இவங்களை எப்படியாவது சமாதானம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பகத் பாசில் கிட்ட போயிட்டு பேசுகிறாரு. உனக்கு என்ன இப்போது புஷ்பா உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டா நீ எல்லாத்தையும் விட்டுருவியா, பகையெல்லாம் மறந்து 2 பேரும் ஒன்றா இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எனது அந்த புஷ்பா மன்னிப்பு கேட்பானா? சரி, நீங்கள் சொல்கிற மாதிரியே அவன் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டான் அப்படின்னா நாங்கள் 2 பேரும் அதுக்கப்புறம் நண்பர்களாகவே இருப்போம், எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பகத் பாசில் சொல்கிறாரு. அந்த எம்எல்ஏ புஷ்பாவை பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. ஒரே ஒரு முறை நீ மன்னிப்பு மட்டும் கேட்டுட்ட அப்படின்னா அதனால் நமக்கு நிறைய லாபம் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு எம்எல்ஏ சொல்கிறாரு. அரை மனசோட யோசிச்சுக்கிட்டு புஷ்பா சரி அப்படின்னு சொல்கிறாரு. 2 பற்றியும் சந்திக்க வைக்கிறதுக்காக ஒரு பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணி அங்கே புஷ்பா வராரு. பகத் பாசிலும் மன்னிப்பு இவன் கேட்பானா அப்படிங்கிற சந்தேகத்தோடு உட்காந்துருக்காரு. எல்லா பிரச்சனைக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டு புஷ்பா இங்கே மன்னிப்பு கேட்குறாரு. உடனே பகத் பாசில் பயங்கரமாக சத்தமாக சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத புஷ்பா ரொம்ப அசிங்கப்பட்ட மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. புஷ்பா யாருக்கிட்டையும் எதுக்காகவும் மண்டியிட மாட்டான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ தேவையில்லாமல் மன்னிப்பு கேட்டு அசிங்கப்பட்டுட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண புஷ்பா நேராக போயிட்டு பகத் பாசில் அங்கேருந்த ஒரு நீச்சல் குளத்தை தள்ளி விட்டுட்டு அங்கேயே யூரின் போயிட்டு போகிறாரு. புஷ்பா இப்படி செஞ்சதை அங்கே இருந்த எல்லாருமே பார்க்குறாங்க. பகத் பாசிலுக்கு பயங்கரமாக அசிங்கமாயிடுச்சு. என்னை இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தின உடனே நிம்மதியாக நான் இருக்க விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி பகத் பாசில் பயங்கரமாக இங்கே கத்துறாரு. புஷ்பா இங்கே பகத் பாசிலை பார்த்து சொல்கிறாரு, இன்னும் 2 நாளில் 1000 டன் செம்மரக்கட்டைகளை நான் இங்கேருந்து கடத்த போகிறேன். உனக்கு தில் இருந்தா தைரியம் இருந்தா அந்த செம்மரக்கட்டையிலிருந்து ஒரு கட்டையாவது நீ பிடிச்சு பாறேன் அப்படின்ட்டு சவால் விட்டுட்டு புஷ்பா அங்கேருந்து போகிறாரு. எப்படியாவது செம்மரக்கட்டைகளை தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி பகத் பாசில் எல்லா இடத்துலையும் செக்யூரிட்டியை டைட் பண்ணுறாரு. பகத் பாசில் காரில் ஒரு ஆற்று பாலத்தில் போயிட்டுருக்காரு. அந்த ஆற்றுல தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது. இதை நோட் பண்ண பகத் பாசில் புஷ்பா தான் தண்ணியை கம்மி பண்ணிவிட்டு இந்த ஆற்று வழியாக தான் கடத்த போகிறான் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாரு. அதே போல் கொஞ்ச நேரத்தில் லாரியில் செம்மரங்களை ஏற்றிக்கிட்டு புஷ்பாவோட ஆட்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க. பகத் பாசில் அந்த லாரி எல்லாத்தையுமே சுற்றி வளைச்சி பிடிச்சி சீல் பண்ணி வைக்கிறாரு. ஒரு வழியாக புஷ்பா சொன்ன சவாலில் நாம் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பகத் பாசில் பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு. பகத் பாசில் லாரியை பிடிச்சு சீல் வச்சுட்டு இருக்கும்போதே பக்கத்தில் நிறைய மாட்டு வண்டி போயிட்டுருக்குது. அதை பார்த்துக்கிட்டே எல்லா லாரியுமே சீல் வைக்கிறாரு. இனிமேல் புஷ்பா என்கிட்ட வாழாட்ட மாட்டான் அப்படின்னு சொல்லி தனக்குத்தானே பகத் பாசில் ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காரு. அந்த நேரம் ஒரு போலீஸ்கார் வந்து சொல்கிறாரு, ஐயா நீங்கள் பிடிச்சு வச்சுருக்கிறதெல்லாம் உண்மையான செம்மரம் கிடையாது, எல்லாமே டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லி. இதை கேட்ட பகத் பாசில் ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாரு. இவ்வளோ செக்யூரிட்டி இருந்தும் எப்படி 1000 டன் செம்மரக்கட்டைகளை அவன் கடத்தி கொண்டு போனான் அப்படின்ட்டு யோசிக்கிறாரு. அப்போ தான் அவருக்கு ஒரு விஷயம் தெரியுது. புஷ்பா எல்லா செம்மரக்கட்டைகளையுமே மாட்டு வண்டியாக தயார் பண்ணி அதை அழகாக கடத்திட்டான் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாரு. இலங்கைக்கு கடத்தி கொண்டு போகிறான் புஷ்பா அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு போகிறாரு. ஓரளவுக்கு மேலே அந்த புஷ்பாவுடைய செம்மரக்கட்டைகளை பின்னாடி ஃபாலோ பண்ண முடியல பகத் பாசிலால். இலங்கை காவல் படையினர் பகத் பாசிலை துப்பாக்கி முனையில் இதுக்கு மேலே நீங்கள் இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்புகிறாங்க. புஷ்பா தன்னுடைய பணபலத்தால் ஈஸியாக இலங்கைக்குள்ளே போயிடுறாரு. தான் நினச்ச மாதிரியே நல்ல விலைக்கு அந்த செம்மரக்கட்டைகளை விற்றுட்டு திரும்பவும் ஆந்திராவுக்கு வராரு. சிஎம் என் கூட நின்று ஃபோட்டோ எடுக்க மாட்டானா, இப்போ நான் கை கட்டுறவன் தான் சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை எல்லாமே வாரி இறைச்சி எம்எல்ஏக்களை விலக்கி வாங்கி தன்னுடைய எம்எல்ஏவை சிஎம் ஆக்குறாரு. பேருக்கு சிஎம் அப்படின்ட்டு ஒருத்தர் இருந்தாலும் தான் வச்சது தான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி புஷ்பா எல்லாரையுமே ஆட்டி படைச்சிட்ருக்காரு. இந்த நிலைமையில் புஷ்பாவுடைய அப்பாவுக்கு 2 தாரம். முதல் தரத்துக்கு ஒரு பையன். அவர் புஷ்பாவுக்கு அண்ணன் முறை அப்படின்னாலும் புஷ்பாவை அவர் ஏற்றுக்கிறதுக்கு மனசு வரல.
எங்கள் அப்பாவை எப்படிடா நீ அப்பான்னு கூப்பிடுவேன்? அவர் என்றைக்குமே எனக்கு மட்டும்தான் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பா கூட ஒட்டு உறவு உனக்கு எனக்கு எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பத்துலேருந்து அவர் பேசிகிட்டு இருக்காரு. அவரோட பொண்ணு ஒரு நாள் கோவிலுக்கு வராங்க. திருவிழா அப்போ கோவிலுக்கு வரும்போது அங்கே ரவுடி பசங்க அந்த பொண்ணுக்கிட்ட வம்புழுக்கிறாங்க. இதை புஷ்பா பார்க்குறாரு. என் பொண்ணு மேலேயே கையை வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களை பிடிச்சி பயங்கரமாக அடித்து போடுறாரு. அந்த நேரம் புஷ்பாவோட அண்ணன் அங்கே வராரு. என்னோட பொண்ணை காப்பாற்ற எனக்கு தெரியும், நீ யார் இங்கே தலையிடுற அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பாவை அசிங்கப்படுத்துகிறாரு. தான் பொண்ணு மேலே கையை வச்ச அந்த பசங்களை அசிங்கப்படுத்துகிற மாதிரி மொட்டை அடித்து அவங்கள கழுத மேலே ஏற்றுறாரு. இதனால் அந்த பசங்க ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காத்திருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் அதே பொண்ணை கடத்தி கொண்டு போய் வச்சுக்கிட்டு இந்த பொண்ணோட அப்பா எங்களை எப்படி அசிங்கப்படுத்தினாரோ அதே போல் அவரும் மொட்டையடித்து அசிங்கப்படணும், அப்போ தான் இந்த பொண்ணை நாங்கள் விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்புகிறாங்க. இந்த செய்தியை கேள்விப்பட்ட புஷ்பா ரொம்ப கோவப்பட்டு என் பொண்ணு மேலேயே திரும்பவும் கையை வச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கக்கூடிய இடத்தை தேடி வேகமாக போகிறாரு. டெல்லியில் இருக்கக்கூடிய கட்சி தலைவரோட தம்பி பையன்தான் இந்த மாதிரி அந்த பொண்ணை கடத்தி வச்சிருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்த சிஎம் ஃபோன் பண்ணி புஷ்பாவுக்கு சொல்கிறாரு. அந்த பையனை ஒன்றும் பண்ணிடுறத விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சிஎம் சொன்னதுக்காக புஷ்பா ரொம்ப அமைதியாக அந்த பசங்கள்கிட்ட பேசுகிறாரு. ஆனால் அந்த பசங்க பயங்கரமாக புஷ்பாவை கையை காலையும் கட்டி போட்டு அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஒவ்வொரு செயலும் பண்ணுறாங்க. புஷ்பாவுக்கு ஒரு கட்டத்தில் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே அடித்து போட்டு அந்த தலைவரோட தம்பி பையனையும் அந்த நேரத்துக்கு அங்கே வந்த தலைவருடைய தம்பியையும் 2 பேர்த்தையுமே கொலை பண்ணுறாரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட தலைவர் ஒரு பக்கம் பயங்கரமாக கொந்தளிச்சு போய் நிற்கிறாரு. இன்னொரு பக்கம் புஷ்பாவோட அண்ணன் புஷ்பா வீட்டுக்கு வராரு. புஷ்பாவை பார்த்து மனசு மாறி மன்னிப்பு கேட்குறாரு. என் பொண்ணை காப்பாற்றினதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. புஷ்பாவோட அண்ணன் புஷ்பா கிட்ட ஒரு பத்திரிக்கை கொடுக்குறாரு. என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கிறேன், நீங்கள் எல்லோரும் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அந்த பத்திரிக்கையை பிரித்து பார்க்குற புஷ்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது வரைக்கும் என்னுடைய அப்பா பேரை உன் பேருக்கு முன்னாடி போடக்கூடாது அப்படின்னு சொன்ன அண்ணன் தன்னுடைய பேருக்கு முன்னாடி அப்பா பேரை சேர்த்து பத்திரிக்கையில் பிரிண்ட் பண்ணியிருக்காரு. இதை பார்த்துட்டு புஷ்பா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. புஷ்பாவோட ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து கல்யாணத்துக்கு போயிட்டு சந்தோஷமாக திரும்பி வராங்க. இதோட இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. பகத் பாசில் ஒரு பக்கம் புஷ்பாவை எப்படியாவது பழி தீர்க்கணும் அப்படின்ட்டு காத்துட்ருக்காரு. தலைவர் ஒரு பக்கம் தன்னுடைய தம்பியையும் தம்பி பையனையும் கொலை பண்ணின புஷ்பாவை சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு கொதிச்சிட்ருக்காரு. இது எல்லாத்துக்கும் விடை சொல்கிற மாதிரி 3வது பார்ட்டு விரைவாக வரப்போகுது.